ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாரில் ஆளில் போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடில் நடந்த ட்ரூ விசிஸ் கோடிக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் மேட்ச் தான். ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட ரூமர் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரூமர் ஸோ ஒரு அப்டேட் மாதிரியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதில் கோடி ரோட்ஸ் நீ சாம்பியன் ஆக போகிறாரு, ஸோ ட்ரூ மைக்கிட்டார் தோக்க போகிறாருன்னு. பட் எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு சின்ன ஹோப் இருந்து ட்ரிபிள் கேச் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி நான் நம்பினேன். ஸோ ரெஸ்ல்மனியாக்கி நம்ம ட்ரூ மைக்கிட்ட ஒரு சாம்பியனாக தான் வருவார். காரணம் என்னன்னா, ஸோ ட்ரூக்கு எப்போவுமே அந்த ரெஸ்ல்மனியாவில் வேல்யூ டைட்டிலாக கொண்டு ஒரு செலிப்ரேஷன், ஒரு மாஸ் என்ட்ரி இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. சாம்பியன் ஆனால் கூட 5 நிமிஷத்தில் தோத்துடுறாரு. ஸோ அவர் என்ட்ரி ஆகுனதும் அந்த லட்சணத்தில் தான் அந்த டைட்டில் இல்லாமல் தான் வந்திருக்காரு. அதேமாதிரி ஃபேன்ஸ் இல்லாத தண்டர் டவுன் டைமில் தான் அவர் சாம்பியன் ஆனது. ஸோ இந்த மாதிரி அவர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அசிய சாம்பியன் ஒரு கெத்து காமிச்சது கிடையாது லைவ் ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ அப்படி இருக்கப்போ நான் இந்த இடம் ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும். ஸோ அவர் ரெஸ்ல்மனியா டைமில் ஸோ ஒரு சாம்பியனாக வருவார், மாஸ்க் அனுப்பார். அதுக்கப்புறம் எண்டிங் எப்படியும் போயிட்டு போகுதுன்னு நினச்சேன். பட் ட்ரிபிள் ஹெச் அந்த அப்டேட் படியே வந்துட்டார். ஸோ கோடியை சாம்பியனை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஸோ எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. இதை நான் ஹேட் பண்ணுறதா இல்லைன்னா ஒரு ரெஸ்லிங் கண்டென்டராக ஸோ நடக்கிறதா அப்படி சொல்லணுமான்னு தெரில. ஸோ பர்சனலாக எனக்கு இது பிடிக்கலை. இதுக்கு பேசாமல் ட்ரூ ஸோ அப்படியே விட்டுருக்கலாம். ஸோ கோடிக்கிட்டே டைட்டில் வச்சிருக்கலாம். ஸோ எதுக்காக டக்குனு மாற்றி திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ சுருக்கமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஸோ கோடி இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் தோத்தது கிடையாது. அதாவது தோத்துறது கிடையாதுன்னு சொல்கிறத விட அந்த டைட்டில் அவர்கிட்ட இருந்து யாருமே பிடுங்க முடியலை. ஸோ ஈவன் அவர்கிட்ட இருந்து பிடுங்கினாலும் கூட கூடிய விரைவில் அவர்கிட்ட இருந்து திரும்ப நம்ம கோடி அவங்ககிட்ட இருந்து கோடி திரும்ப வாங்கிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலில் வச்சுருந்தது நம்ம ரோமன் ரெயின்ஸ். அது ஒரு பெரிய ரெக்கார்டு. ஸோ அதாவது ரெஸ்ல்மனியா 39 கோடி ஃபஸ்ட் டைமாக அந்த டைட்டில் பக்கம் வந்திருப்பார். பட் அந்த டைமில் ரெஸ்ல்மனியா 39 ஸோ ரோமன் ரெயின்ஸ் நம்ம கோடியை தோக்கடிச்சிருவார். ஸோ இதுக்கான ஒரு ரீமேட்ச் ரெஸ்ல்மனியா 40 நடந்திருக்கும். ஸோ அதில் நம்ம கோடி அந்த டைட்டிலில் ரோமன் ஜெயிச்சிருப்பார். அதாவது ஃபஸ்ட் டைம் அவர் டைட்டிலில் அவங்க கூட விளையாடுறப்போ அந்த மேட்ச்சை தோத்துக்கிறாரு. பட் ரெண்டாவது திரும்ப அந்த டைட்டிலில் ஜெயிச்சிடுறாரு. ஸோ இதுதான் இப்போ நம்ம கோடியோட கதையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா கிட்ட அந்த டைட்டிலில் கோடி தோத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கோடி ஜான்சனையே தோக்கடிச்சு அவருக்கோட டைட்டில் அவரு மறுபடியும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் தான் தோத்தாரு. ஸோ இப்போ ட்ரூ கிட்டே திரும்பவும் ஜெயிச்சு எடுத்துக்கிட்டாரு. அதாவது அந்த டைட்டில் கோடி என்ன பண்றாருன்னா, ஸோ அவரு ஒருத்தர் தோக்கடிச்சு எடுக்கிறாருல, ஸோ அவர்கிட்ட இருந்து அடுத்தவங்க அவங்கள்ட்ட தோக்கடிச்சு எடுக்கிறதோட ஸோ இவர் தோத்த உடனே அவங்க கிட்ட இருந்து திரும்ப அந்த டைட்டில் எடுக்கிறது தான் இப்போ கோடியோட வேலையா இருக்குது. ஸோ இதுல இருந்தே தெரியுது. ஸோ WWE கோடி கிட்ட இருந்து டைட்டில் வாங்குறதுக்கும் மனம் கிடையாது. ஸோ இருந்தாலும் அப்பப்போ அந்த ஃபேன்ஸோட வியூவர்ஷிப் குறையிறது, ஸோ அதே மாதிரி ஃபேன்ஸ் மூவ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸை ஸோ அந்த டைமில் மட்டும் சைலண்ட் படுத்துறதுக்காக அந்த டைமில் கோடியை தோக்க வைக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிறப்போ ஸோ அந்த டைட்டிலில் திரும்ப கோடிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இப்போ நிலவரம். மூலியமா இப்போ கோடி ரோட்ஸ் 3 தடவை அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆகிருக்காரு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இது ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிச்சாரு. பட் ரோமன் ரெயின்ஸ் இது ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காரு சட்டப்படி பார்த்தா. ஸோ அதேமாரி ஜான்சனாவும் இதை ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ட்ரூ மைக்கின்டையரும் ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ எப்படி இவங்க 3 பேரும் ஜெயிச்சாங்களோ ஸோ அவங்க கிட்ட இருந்து ஃபைனலி ஜெயிச்சது நம்ம கோடி ரோட்ஸ் தான். ஸோ குறிப்பாக இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வேட்டையாடிட்டு இருக்காரு நம்ம கோடி ரோட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு வேட்டையன் கோடி இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனோட ஒரு வேட்டையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த டைட்டிலை யாராலையும் பிடுங்க முடியாது. மீறி பிடுங்கினா கூட ஸோ அவங்க அடுத்த ரெஸ்லர்கிட்ட தோக்குறதுக்கு முன்னால் அந்த டைட்டிலை திரும்ப நம்ம கோடி ஜெயிச்சிருவாரு. ஸோ இதுக்கும் பின்னைக்கு என்ன ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கும் புரிஞ்சிருந்துன்னா கமெண்ட்ல தட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கணக்கு. அதாவது WWE ஸோ
கோடியை தான் சாம்பியனாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பட் நடுவில் வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் கோடியை பூ பண்ணுற டைமில், பிடிக்காத டைமில், அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ரெஸ்லர் அந்த டைமில் வளர்ந்துட்டு இருக்கிறாரு, ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பீக்கில் இருக்காருன்னா ஸோ அவர்கிட்ட டைட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெஸ்லர் மேலே இருக்கக்கூடிய மயக்கத்தில் ஃபேன்ஸ் எல்லாரும் ஸோ கோடியை பூ பண்ணுறதை நிறுத்துறாங்க. ஸோ உடனே இதாண்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு போதம் பண்ணி வச்சுருந்தது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவர்கிட்ட இருந்து பிடிங்கி கோடிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இது என்ன பாலிடிக்ஸ், என்ன லாஜிக்னு எனக்கு புரியலை. அதாவது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. ஸோ அதாவது கோடி ரோட்ஸ் எப்போ ரெஸ்ல்மேனியா 40 ஸோ ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சாரோ ஸோ அதுலேருந்து ஸோ ஒரு 2 வருஷமா வந்து இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கம் மட்டும் தான் வர்றாரு. சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக மட்டும் தான் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அனதர் ஸ்டோர் லைனுக்குள்ளே போகிறது கிடையாது. ஈவன் கோடி ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் கூட ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கான ரீமேட்ச் வந்து கேட்டது கிடையாது. ஸோ ஜான்சனாவும் அதே கதியில் தான். ஸோ அவர் ரிட்டைர்மெண்ட் டூரில் இருந்ததுனால அப்படியே போயிட்டாரு. ஸோ இப்போ ட்ரூ மெக்கின்டர் தோத்துருக்காரு. பட் அவர் திரும்ப இந்த டைட்டில் பக்கம் வருவாரான்னு தெரில. ஸோ நம்ம எல்லாரும் ரெஸ்ல்மேனியா 42 ஒரு ஃபேட்டல் 4-way 5-wayன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு WWE அஃபிஷியலி ஸோ நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸில் தான் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதில் கோடி தோப்பாரா, ராண்டி சாம்பியன் ஆவாரான்னு தெரில. ஸோ ட்ரூ மெக்கின்டர் அந்த மேட்ச்க்குள்ள வந்து எதுவும் கொடாரு பெடி பண்ணுவாரா, இல்லைனா அவர் அந்த மேட்ச்சில் ஆட் ஆவாரா, ஜாக் ஆஃப் டு ட்ரூ மெக்கின்டருக்குள்ள தான் ரெஸ்ல்மேனியா 42 ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குமான்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் நான் வந்து இருக்கேன். பட் இது ஒரு ஓவர் புஷ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ரெஸ்ல்மேனியா 40 ரோமன் தோத்ததுக்கு அப்புறமா ஸோ கோடி அனதர் ஸ்டோர் லைனுக்குள்ளே வந்ததே கிடையாது. அவர் டைட்டில் பக்கம் மட்டுமே வந்துட்டு இருக்காரு. ஸோ இது கொஞ்சம் ஏற்றுக்கிடாத மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் இப்போ மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்ம கோடி திரும்பவும் ஜெயிப்பாரா, இல்லைனா ராண்டி வந்து திரும்பவும் வந்து தோப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேலிகுரி தான். ஸோ இதை பற்றி எனக்கு பெருசாக அதாவது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஃபேட்டல் 4-way 5-way தான். ஸோ இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ பட் எனக்கு இப்போ இதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் மேட்ச்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதில் ஒரு குழப்பம் இல்லை. பட் இதில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க ஸோ அதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை. யார் ஜெயிச்சாலும் ஜெயிச்சுட்டு போட்டு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டோர் லைன் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதுக்கு பேசாமல் கோடி, ட்ரூ, ராண்டி ஆர்டன், ஜாக் ஆஃப் ஆர்டன் ஃபேட்டல் 4-way வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதுவும் இந்த மேட்ச் அதாவது நம்ம கோடியும் ராண்டி ஆர்டனும் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து திரும்பவும் வந்து ரெஸ்ல்மேனியாவில் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக ரெஸ்ல்மேனியா 26 வந்து நம்ம ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரெஸ்லர் இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதிலிருந்து 16 வருஷம் கழித்து இந்த ரெஸ்ல்மேனியா 42 கோடியும் ராண்டியும் மோத போகிறாங்க ரெஸ்ல்மேனியாவில். அடுத்ததாக வரக்கூடிய ஸ்மாக்டவுன் எபிசோட்ல இருந்து தான் நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேருந்து ரெஸ்ல்மேனியா 42 வரைக்கும் எப்படி தான் இழுத்து ஸோ என்ன உங்களை எல்லாத்தையுமே வந்து எப்படி ஸோ இந்த ரெஸ்ல்மேனியா 42க்கு இந்த மேட்சுக்கு ஒரு ஹைப் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ராண்டி ஆர்டன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வரக்கூடிய ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு நான் வந்து ஒன்றா பார்த்துக்கிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ கோடி ரோட்ஸுக்கிட்ட வாண்டடா சொன்ன மாதிரியான ஒரு போஸ்ட்டை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இவர்கிட்ட தோத்தா ட்ரூவோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ ரெஸ்ல்மேனியா 42 மேக்ஸிமம் வந்து ஜாக் ஆஃப் ஆர்டனுக்கும் ஸோ நம்ம ட்ரூக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபேட்டல் 4-ன்னு எதிர்பார்க்கறது இப்போதைக்கு நம்ம தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா WWE ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து ரெஸ்ல்மேனியா 42க்கு பண்ணியிருக்காங்க. காரணம் டிக்கெட் செல்லிங் வந்து லோவாக இருக்கிறதுனால தான். ஸோ மேபி ஃபேட்டல் 4-ன்னு பிளானை வச்சுட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தோணுதா இல்லை நம்ம தப்பாக நினைக்கிறோமான்னு தெரில. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ஃபேட்டல் 4 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இப்போ ட்ரூ மெக்கின்டர் ஒரு போஸ்ட்டை மட்டும் போட்டிருக்காரு. ஸோ லோ தம்ஸ் அப்பாக வந்து போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதாவது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஜாக் ஆஃப் ஆர்டனுக்கும் ட்ரூக்கு தான் மேக்ஸிமம் ரெஸ்ல்மேனியா 42 மேட்ச் நடக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அதாவது நம்ம ட்ரூ மெக்கின்டரோட நிலைமையை பார்க்கப்போ எனக்கு வந்து ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்குவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி நம்ம ட்ரூ மெக்கின்டரில் ஸோ சாம்பியன் ஆனதும் நம்ம ஜாக் ஆஃப் ஆர்டனோட தான். இப்போ அவர் டைட்டில் தோற்றதும் ஜாக் ஆஃப் ஆர்டனோட தான் இருக்குது. ஸோ இதை ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இது சிரிக்கிறதா இல்லைனா இதை பற்றி என்னன்னுட்டு எனக்கு ஒன்றும் தெரில. பாவம் தான் நம்ம ட்ரூ மெக்கின்டர். தலைவனுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. வேற லெவலில் WWE வச்சு கொண்டு போகலாம், ஒரு அரக்கன் லெவலுக்கு காணிக்கலாம். பட்டு அவரோட நிலைமை இந்த லட்சணத்தில் இருக்குது.
அதான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அத வச்சு யாரும் ட்ரிகர் ஆக வேண்டாம். ஸோ அதாவது யாரும் பெருசா இத வந்து எடுக்காதீங்க. ஸோ பழிய தூக்கி என் மேல போடுறாய்ங்க. அதாவது ஒரு ரூமர் செய்தி வந்திருக்கு. ஸோ இப்போ ரோமன் ரென்ஸ்க்கும் சிஎம் பங்குக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கிறதுனால, இன் ஃபியூச்சர் நடக்கிற ரா எபிசோட்ல வந்து நம்ம ராக் வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ராக் வந்து இன்வால்வ் ஆகி ஸோ சிஎம் பங்க அந்த அடிக்கிறது, ஸோ ஏதோ ஒரு சம்பவம் பண்றது, ஸோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஸோ ராக் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ நம்ம கோடிக்கும் ரோமனுக்குமான ஸ்டோரி லைன்லேயே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரோட ஃபேமிலியை பற்றி யார் இழுத்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஸோ ஃபேமிலியை பற்றி இழுத்தாருன்னா ஸோ ஈவன் அவர் யாருக்கு எதிராக இருக்காங்களோ ஸோ அவங்க ஓரளவு இவரோட ஃபேமிலியை பற்றி இழுத்தா கூட ஸோ அவங்களே வந்து இவர் அடித்து தள்ளிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவலில் தான் கோடிக்கும் ரோமனுக்கும் நடந்த ஃபியூடில் வந்து ஸோ கோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ராக்கே சடன்லி கோடி அட்டாக் பண்ணி ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம எதிர்பார்த்தோம். பட் இப்போ நடந்த ரா எபிசோடில் நம்ம ரோமனுக்கும் சிஎம் பங்குக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸோ அது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான லெவலில் இல்லாமல் ஸோ ஃபேமிலி வேறு இழுத்துருப்பாங்க. அவன் அப்பா பக்கத்தில் இருந்தா அப்போ அதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஃபேமிலியை கிண்டி விட்டுருப்பாரு. ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூட ஒரு ஃபைனல் பாஸ் வந்து நம்ம ராக்கு தான். ஸோ ஸ்டோரி லைன் படி டபிள்யூடபிள்யூ மேபி ராக்கை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி போகுது. பட் இது 100% உறுதி கிடையாது, அப்டேட் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஓரளவு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. சும்மா அதை வந்து ஷேர் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். மட்டும் இல்லாமல் இப்போ டபிள்யூடபிள்யூ நிலமை வேற சரி கிடையாது. ஸோ காரணம் நிறைய தெரியும். ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட் செல்லிங்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ ஸோ டபிள்யூடபிள்யூ எதிர்பார்க்குறது பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணுவாங்க. ஸோ ஏமாத்துறதுக்காக யாரையாவது கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா சிஎம் பங்குக்கும் ரோமனுக்கும் நடுவில் நம்ம ராக்க சும்மா கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. மேபி இது கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ஒரு விஷயமா நடந்திருக்கு. அதாவது தானவ் ஹுசேன் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எக்ஸைட் வேர்டை வந்து வாசிக்கிறேன். ஸோ ராக் த டொன் ஜான்சன் ஸ்டில் த ஃபைனல் பாஸ் ஆஃப் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வில் பி கிவ் இன்டு எனி த டிமாண்ட் ஹோசேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஸோ அதாவது ராக் வந்து இருந்தோ இல்லையோ ஸோ இப்போ அவர் தான் ஸ்மாக்டவுனோட ஃபைனல் பாஸாக இருக்கார். ஸோ மேபி அவருக்கு ஏதாவது டிமாண்ட் அல்லது எனக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் ஆனா கூட ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படி எப்படியோ சொல்லியிருக்காரு. ஸோ ஏதாவது டிமாண்ட் ஆனா என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் கரெஸ்ட் மேன். ஸோ சாபத்தை கூடாது. ஸோ மேபி இவர் வந்து இவரோட கதைக்கு ஸோ நம்ம ராக் வந்து இவரோட வாக்கு பலிச்சு வர்றது மாதிரி கூட டபிள்யூடபிள்யூ காணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் ஈவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து குழப்புறது மாதிரி சேட் ஆகுறது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் உங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது எப்போ அவரோட ரிட்டர்ன் இருக்கோம்னா ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த 2026 வந்து ரிட்டர்ன் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டேட்டு இப்போத்துலேருந்தே வச்சிடலாம். ஸோ இந்த ரசல்மனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது 5வது மாதம் மே மாதத்துலேருந்து இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ள ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கெவின் ஓவன்ஸோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ அவரோட நெக் இன்ஜுரி எல்லாமே ஓரளவு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவர் ரெக்கவரி ப்ராசஸில் இருக்கார். ஸோ கூடி சீக்கிரம் அந்த ரெக்கவரி வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் சொல்லப்படுது. ஸோ அப்படியே ரெக்கவரி நல்லபடியாக நடந்துடுச்சுன்னா ஸோ கூடி அவர் விரைவில் வந்து அவர் ரிட்டர்ன் வந்துடுவார். ஸோ அவரோட ரெக்கவரி முடிகிறதுக்கு ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்புகிறாங்க. ஸோ இதனால தான் அவரோட ரிட்டர்ன் ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டிசம்பர் மாதத்துக்கு உள்ள ஸோ கெவின் ஓவன்ஸோட ரிட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நான் பர்சனலி வெயிட் பண்ணுறேன் இவரோட ரிட்டர்னுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.